புறநானூறு பாடல் 70. குளிர் நீரும் குறையாத சோறும். பாடியவர் கோவூர் கிழார். பாடப்பட்டோன் சோழன் குலமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன். திணை பாடாண். துறை பாணாற்றுப்படை. பாடல். தேயம் தீந்தொடை சீரியாழ் பாண கயத்துவாழ் யாமை கால்கோழ்த்தன்ன நுண்கலை தகைத்த தென்கண் மாக்கினை இனிய காண்க. இவன் தணிக எனக் கூறி வினவல் ஆன முதுவாய் இரவல தைத்திங்கள் தன்கழம் போல கொளகல குறைப்படா கூழுடை வியனகர் அடுத்தி அல்லது சுடுத்தி அறியாது இருமருந்து விளைக்கும் நன்னாட்டு பொருணன் கிள்ளி வளவன் நல்லிசை உள்ளி. நாற்ற நாட்டத்து அருகார் பறவை சிறுவெல்லாம் பல்ஞாங்கர் ஊதும் கைவல் ஈகை பன்னன் சிறுகுடி பாதிரி கமழும் ஓதி ஒண்ணுதல் இன்னகை விரலியொடு மென்மெல இயலி செல்கை ஆயின் செல்கை ஆகுவை விறகுவோய் மாக்கள் பொன் பெற்றெனதோர் தலைப்பாட அன்று அவன் ஈகை நினைக்க வேண்டா வாழ்க அவன் தாளே. பாடலின் விளக்கம். தேன் போன்ற இனிய இசையை அளிக்கும் சிறிய யாழை உடைய பாண குளத்தில் வாழும் ஆமையை வலிய கம்பியில் கோத்ததைப் போல் நுண்ணிய குச்சிகளால் பொருத்தப்பட்ட தெள்ளிய கண்ணை உடைய பெரிய கிணையை காட்டி இதை இனிதே காண்க, இங்கே சற்று இருந்து செல்க என்று கூறும் முதுமையும் வாய்மையும் உடைய இரவலனே. கிள்ளி வளவனின் நாடு தை மாதத்தில் தெளிந்த குளிர்ந்த நீரை உடைய குளம்போல் கொள்ள கொள்ள குறையாத உணவுப் பொருட்களை உடைய அகன்ற பெரிய நகரங்களை உடையது அந்நாடு. பகைவர்களால் தீக்கரையாக்கப்பட்டது இல்லை. அங்கு சமைப்பதற்கு பயன்படுத்தப்படும் தீயை மட்டுமே காண முடியும். கிள்ளி வளவன் பசிப்பணியை நீக்குவதற்கு தேவையான நீர் வளமும் நில வளமும் மிகுந்த நல்ல நாட்டுக்கு அரசன். அவன் புகழை நினைவுகொள். நீ கிள்ளி வளவனை நோக்கி செல்லும் வழியில் நறுமணத்தை விரும்பும் வண்டுகள் வெண்ணிற ஆம்பல் மலர்களின் மேலே ஒலிக்கும் சிறுகுடி என்ற ஊரில் வள்ளல் தன்மை உடைய கையையும் ஈகையில் சிறந்தவனுமான பன்னன் என்ற ஒருவன் உள்ளான். பாதிரி மனம் கமழும் கூந்தலும் ஒளி பொருந்திய நெற்றியும் உடைய உன் விரலியுடன் மெல்ல மெல்ல நடந்து சிறுகுடிக்கு செல்வாயானால் நீ செல்வந்தன் ஆவாய். பன்னன் உனக்கு பரிசுகளை அளிப்பான். பன்னனின் ஈகை விறகு வெட்ட போனவனுக்கு பொன் கிடைத்தது போல் தற்செயலாக நடைபெறும் நிகழ்ச்சி அல்ல. நீ அவனிடம் பரிசு பெறுவது உறுதி. பரிசு கிடைக்குமா என்று நீ ஐயப்பட தேவையில்லை. வாழ்க பன்னனின் தாள்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்.